Hello friends, welcome to SAP Consultant Tamil YouTube channel. So நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க and பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸோட நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு கரெக்டா வரும். உங்களுக்கு SAP ரிலேட்டடான ட்ரைனிங் வேணும் ஆர் உங்களுக்கு அதோட மெட்டீரியல்ஸ், ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும் நீங்க நினைச்சாலும் அண்ட் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு உங்களுக்கு SAP சாஃப்ட்வேர் வேணும் அப்படின்னாலும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க இன்ஸ்டாகிராம் பேஜுக்கோ இல்ல என்னோட மெயில் ஐடிக்கோ நீங்க டெக்ஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு அதை அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன். ஸோ எந்த ஒரு டிலேவும் இல்லாமல் நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ SAP MMோட ஒரு முக்கியமான ஒரு மாஸ்டர் டேட்டா அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாஸ்டர் டேட்டாவில் இருக்கிற ஒன் ஆஃப் த மாஸ்டர் டேட்டா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்ச்சேஸ் இன்ஃபோ ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விஷயம் தான். ஸோ இந்த பர்ச்சேஸ் இன்ஃபோ ரெக்கார்ட் எதுக்காக கிரியேட் பண்றோம், என்ன பர்பஸ்க்காக கிரியேட் பண்றோம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அண்ட் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்க போறோம். இனி ஃபர்தரா நம்ம ஒரு மாஸ்டர் டேட்டா கிரியேஷன்ஸ்ல எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்க போறோம். ஸோ இப்போ நம்ம எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பர்ச்சேஸ் இன்ஃபோ ரெக்கார்ட் கிரியேட் பண்றதுக்கான டி கோட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது டிரான்சாக்ஷன் கோட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ME11 அப்படின்னு சொல்றதுதான் அதோட டிரான்சாக்ஷன் கோட். ME11 இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட டிரான்சாக்ஷன் கோட் அண்ட் கொடுத்துட்டு நான் என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபோ ரெக்கார்ட் கிரியேட் பண்றதுக்கான ஒரு பேஜ். ஸோ அப்படியே ME12 அப்படின்னு நீங்க டி கோட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க ஆல்ரெடி கிரியேட் பண்ண ஒரு இன்ஃபோ ரெக்கார்ட்ஸ்ல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா ME12 யூஸ் பண்ணி நீங்க பண்ணிக்கலாம். அதை வந்து ஜஸ்ட் உங்க இன்ஃபோ ரெக்கார்டை நீங்க டிஸ்பிளே மட்டும் பண்ணி பார்க்கணும்னா ME13 யூஸ் பண்ணி நீங்க வந்து உங்களோட இன்ஃபோ ரெக்கார்டை வந்து நீங்க டிஸ்பிளே பண்ணி பார்க்கலாம். அதாவது ஆல்ரெடி நீங்க கிரியேட் பண்ணிருக்கிற ஒரு இன்ஃபோ ரெக்கார்டை நீங்க டிஸ்பிளே பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ பேசிக்கா பர்ச்சேஸ் இன்ஃபோ ரெக்கார்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு வெண்டருக்கும் ஒரு மெட்டீரியலுக்குமான காம்பினேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபோ ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இன்ஃபோ ரெக்கார்ட்ஸ்ல ஒரு வெண்டருக்கும் ஒரு மெட்டீரியலுக்குமான இந்த கரண்ட் அட் பிரசன்ட் இருக்கிற சில டீடைல்ஸ் எல்லாம் வந்து நீங்க பார்த்துக்க முடியும். அண்ட் ஒரு மெட்டீரியல் அண்ட் வெண்டர் காம்பினேஷன்ல கிரியேட் பண்ணப்படுறது தான் இந்த இன்ஃபோ ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்ற விஷயம். ஸோ இந்த இன்ஃபோ ரெக்கார்ட்ஸ்ல நீங்க மெயின்டைன் பண்ற சில வேல்யூஸ் நீங்க பர்ச்சேஸ் ஆர்டர் கிரியேட் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஒரு டாக்ஸ் கோட் ஒன்று வந்து இன்ஃபோ ரெக்கார்ட்ல மெயின்டைன் பண்றீங்க அப்படின்னா அந்த இன்ஃபோ ரெக்கார்டை இந்த மெட்டீரியல் அண்ட் வெண்டர் காம்பினேஷன்ல நீங்க பர்ச்சேஸ் ஆர்டர் கிரியேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த வேல்யூவை பர்ச்சேஸ் ஆர்டர்ல வந்து பிக் பண்ணிக்கும். ஸோ இந்த மாதிரி பர்ச்சேஸ் ஆர்டர்ல ஏதாவது சில இம்பார்ட்டன்ட் வேல்யூஸை நீங்க வந்துட்டு டிஃபால்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இந்த இன்ஃபோ ரெக்கார்ட்ஸ் யூஸ் பண்ணி சில பர்டிகுலர் வேல்யூஸை வந்து நம்ம வந்து டிஃபால்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அதாவது ஆட்டோமேட்டிக்கா பர்ச்சேஸ் ஆர்டர் கிரியேட் பண்ணும்போது எடுத்துக்கும் இந்த ஒரு பர்டிகுலர் வெண்டர் அண்ட் மெட்டீரியல் காம்பினேஷன்ல கிரியேட் பண்ணும்போது. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுல எப்படி கிரியேட் பண்றது அண்ட் இதோட டைப்ஸ் என்ன அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வெண்டர் அப்படிங்கிறதுல வந்து நீங்க உங்களோட வெண்டர் யாரோ அந்த தேர்ட் பார்ட்டி வெண்டரை வந்து நீங்க என்டர் பண்றீங்க. நான் சும்மா வந்துட்டு 1003 அப்படின்னு சொல்லிட்டு இதுல இருக்கிற ஒரு வெண்டரை வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து நான் டெஸ்டிங்காக ஒரு மெட்டீரியல் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஒரு டெஸ்டிங் மெட்டீரியல். ஓகேங்களா? ஸோ பர்ச்சேஸ் ஆர்கனைசேஷன் பிளான்ட் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கான்ஃபிகரேஷன் கிரியேட் பண்ணும்போதே எல்லாமே கிரியேட் பண்ணிருப்போம். அண்ட் கான்ஃபிகரேஷன் வீடியோ ஆல்ரெடி நம்ம அப்டேட் பண்ணிருக்கோம். ஸோ அதை நீங்க செக் பண்ணாதவங்களும் தாராளமாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோட பர்ச்சேஸ் ஆர்கனைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1000 கிரியேட் பண்ணியிருக்கேன் அண்ட் என்னோட பிளான்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 1000. ஸோ இந்த டீடைல்ஸ் எல்லாம் வந்து நான் என்டர் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ ஒரு இன்ஃபோ ரெக்கார்ட் அப்படிங்கிறது ஒரு பிளான்ட் லெவலில் ஒரு வெண்டர் அண்ட் மெட்டீரியலுக்கான காம்பினேஷனில் நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதா இதோட அர்த்தம். ஓகேங்களா? அப்புறம் இந்த இன்ஃபோ கேட்டகரி அப்படின்னு சொல்லி இருக்கு பாத்தீங்களா? ஸ்டாண்டர்ட், சப்கான்ட்ராக்டிங், பைப்லைன், கன்சைன்மெண்ட் அப்படிங்கிற இந்த ஒரு 4 டைப் ஆஃப் இன்ஃபோ ரெக்கார்ட்ஸ் இருக்கும். ஸோ பேசிக்கா இந்த இன்ஃபோ ரெக்கார்ட்ஸ்ல என்ன பண்றோம்? ஸோ ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நார்மலா நம்ம கிரியேட் பண்ற ஒரு இன்ஃபோ ரெக்கார்ட். ஸோ இப்போ இந்த 4 டைப் இருக்கு. 4 டைப்புக்கும் டிஃபரன்ஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எதுவும் கிடையாது. அதாவது கிரியேட் பண்ற மெத்தட்ஸ் எல்லாமே சேம் தான். அதாவது ஸ்டாண்டர்டான நார்மலா நம்ம யூஸ் பண்ற ஒரு மெட்டீரியல் அண்ட் வெண்டருக்கான காம்பினேஷனுக்காக கிரியேட் பண்ற ஒரு இன்ஃபோ ரெக்கார்ட். இப்போ சப்கான்ட்ராக்டிங் ப்ராசஸ் வந்து ஒரு கம்பெனில இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சப்கான்ட்ராக்டிங்னா உங்க எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஒரு கம்பெனில வந்து சம்திங் ஒரு ஆர்டர் கொடுத்து அதை வந்து இன்னொரு வெண்டர் வச்சு நம்ம செஞ்சு வாங்குவோம். ஓகேங்களா? அந்த மாதிரியான ஒரு வெண்டர் இருப்பார்ல. ஸோ இப்போ அந்த மாதிரி சப்கான்ட்ராக்டிங் பண்ற ஒரு பர்டிகுலர் வெண்டர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வெண்டர் அண்ட் மெட்டீரியலுக்கான காம்பினேஷனை வந்து கிரியேட் பண்ணும்போது நம்ம வந்து பாத்தீங்கன்னா சப்கான்ட்ராக்டிங் அப்படிங்கறத நம்ம செலக்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பைப்லைன் அப்படிங்கிறது சில ப்ராடக்ட்ஸ் இருக்கும். லைக் ஆயில், அப்புறம் எலக்ட்ரிசிட்டி, இந்த வாட்டர், இந்த மாதிரி இந்த கூலண்ட்லாம் இருக்குல்ல. இந்த மாதிரி பைப்லைன் மூலமா சில வெண்டர்ஸ் வந்து நமக்கு சில சர்வீசஸ் கொடுப்பாங்க. அந்த மாதிரியான வெண்டர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா
நம்ம வந்து இந்த மாதிரி பைப்லைன் வெண்டர்ஸ் அப்படின்ற ஒரு கேட்டகரியில வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நம்ம கன்சைன்மெண்ட்காக இருக்கிற வெண்டர்ஸ் அப்படின்னு இருக்காங்க அப்படின்னா அந்த கேட்டகரியில கன்சைன்மெண்ட் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு அந்த வெண்டர் மெட்டீரியல் காம்பினேஷன்ல வந்து நம்ம இன்ஃபோ ரெக்கார்ட்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்கா நம்ம வந்துட்டு இப்போ ஸ்டாண்டர்ட் அப்படின்ற நம்ம ஸ்டாண்டர்ட் ஒரு இன்ஃபோ ரெக்கார்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஸோ இந்த டீடைல்ஸ் நீங்க என்டர் பண்ணதுக்கு அப்புறமா ஜஸ்ட் வந்து என்டர் மட்டும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ணதுலையும் இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஜ் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரல் டேட்டா, நம்ம இன்ஃபோ ரெக்கார்ட்ஸோட ஜென்ரல் டேட்டா. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சில வேல்யூஸ் இருக்கு. இது எங்க இருந்து பிக் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இன்ஃபோ ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு மெட்டீரியல் அண்ட் வெண்டரோட காம்பினேஷன். ஸோ அப்போ ஒரு மெட்டீரியல் அண்ட் வெண்டர் காம்பினேஷன் அப்படிங்கிறப்போ ஆல்ரெடி அதுக்கு ஒரு மாஸ்டர் டேட்டா மெட்டீரியலுக்கான மாஸ்டர் டேட்டா இருக்கும் அண்ட் அதே மாதிரி வெண்டருக்கான ஒரு மாஸ்டர் டேட்டா இருக்கும். கரெக்ட்டுங்களா? வெண்டர் மாஸ்டர் இருக்கும் அண்ட் மெட்டீரியல் மாஸ்டர் இருக்கும். ஸோ அந்த இதுல ஆல்ரெடி டீடைல்ஸ் இருக்கும். ஸோ அந்த இதுல இருந்தேவும் ஆட்டோமேட்டிக்கா சில இம்பார்ட்டன்டான வேல்யூஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது பிக் பண்ணிக்கும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிமைண்டர்ஸ்லாம் வந்து எவ்வளோ டேஸ் அப்படின்றத பிக் பண்ணிக்கும். சேல்ஸ் என்ன அண்ட் வந்து இது என்ன ரீஜியன் எந்த கண்ட்ரில இருந்து இது பண்ணுது அப்புறம் அவங்களோட டெலிஃபோன் நம்பர். ஸோ இந்த மாதிரியான டீடைல்ஸ் எல்லாம் வந்து நம்ம அப்புறம் எந்த யூனிட்ல ஆர்டர் பண்றோம். ஸோ இந்த மாதிரியான டீடைல்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேஜ்ல ஆட்டோமேட்டிக்கா பிக் பண்ணிக்கும். இதுல ஏதாவது சம்திங் நீங்க ஆட் பண்ணணும் உங்க கம்பெனில ஏதாவது ரெக்யர்மெண்ட் இருக்கு சும்மா ஏதாவது ஒரு ஃபீல்டு வந்து ஆட் பண்ணணும்னு சொல்றாங்க அப்படின்னா நீங்க டெஃபினட்டா வந்து இதுல வந்து நீங்க ஆடும் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த பேஜ் ஆட்டோமேட்டிக்கா அந்த 2 மாஸ்டர் டேட்டாஸ் வந்து டீடைல்ஸை எடுத்துக்கும். அப்புறம் இது நீங்க முடிச்சதுக்கு அப்புறமா என்டர் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இது வந்து பர்ச்சேஸ் ஆர்கனைசேஷன் டேட்டா. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா மெட்டீரியல் மாஸ்டர் அண்ட் இதுல இருந்து எடுத்துக்கும் உங்களுக்கு வெண்டர் மாஸ்டர்ல இருந்து. ஸோ பேசிக்கா இப்போ பிளான் டெலிவரி டைம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியல் மாஸ்டர்ல இருந்து எடுத்துக்கும். ஸோ இப்போ 10 டேஸ் இருக்கு. ஸோ இன்கேஸ் நீங்க ஏதாவது ஆல்டர் பண்ணணும்னாலும் நீங்க வந்து இங்க எடிட் பண்ணிக்க முடியும். பட் இது மெட்டீரியல் மாஸ்டர்ல என்ன இருக்கோ அதை வந்து நீங்க பிக் பண்ணிக்கும் ஆட்டோமேட்டிக்கா. ஓகேங்களா? அப்புறம் பர்ச்சேசிங் குரூப் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா மெட்டீரியல் மாஸ்டர்ல இருந்தே வந்து எடுத்துக்கும் ஆட்டோமேட்டிக்கா. அப்புறம் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி அப்படிங்கிறது நீங்க என்டர் பண்ணணும். ஸோ ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டிங்கிறது ஒரு பிஓ நீங்க கிரியேட் பண்ணும்போது பிஓக்கு எவ்வளவு குவான்டிட்டி அப்படிங்கிறது என்டர் பண்ணாதப்போ இந்த பர்ச்சேஸ் ஆர்டரை வந்து இந்த ஐ மீன் இந்த இன்ஃபோ ரெக்கார்டை வந்து உங்களுக்கு வந்து இந்த பர்ச்சேஸ் ஆர்டர் வந்து கன்சிடர் பண்ணி எடுத்துக்கும். ஓகேங்களா? இதுல கொடுத்துருக்கதை எடுத்துக்கும். அங்க நீங்க எடிட் பண்ணணும்னாலும் நீங்க பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா நான் ஒரு 10 அப்படின்னு ஒரு கவுண்ட் கொடுக்குறேன். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க கீழே இது ஒரு இந்த டிக் மார்க் இருக்குது அப்படின்னாலே அது மேண்டேட்டரி ஃபீல்டு அங்க நீங்க வேல்யூ கொடுத்தே ஆகணும் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் நெட் பிரைஸ் அப்படிங்கிறது நான் சும்மா வந்து ஒரு 20 யூரோஸ் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். 20 அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். அப்புறம் இந்த அமௌண்ட் டீடைல்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வேற வேற நமக்கு மாஸ்டர் டேட்டாஸ்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து இதெல்லாம் பிக் பண்ணிக்கும். ஓகேங்களா? அப்புறம் மெயினா வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த சைட்ல இருக்கிற சில வேல்யூஸ்லாம் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அன்லிமிட்டெட் இருக்கு, இந்த அண்டர் டாலரன்ஸ் இருக்கு, ஓவர் இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா? இது இப்போ டாக்ஸ் கோட் இந்த மாதிரியானதெல்லாம் இருக்கு. இந்த கன்ஃபர்மேஷன் கண்ட்ரோல் கீ. ஸோ இந்த மாதிரியான டீடைல்ஸ் எல்லாம் நீங்க வந்துட்டு இன்கேஸ் பர்ச்சேஸ் ஆர்டர் கிரியேட் பண்ணும்போது அதாவது இந்த ஒரு பர்டிகுலர் வெண்டர் அண்ட் மெட்டீரியல் காம்பினேஷன்ல நீங்க பர்ச்சேஸ் ஆர்டர் கிரியேட் பண்ணும்போது இந்த இன்ஃபோ ரெக்கார்ட்ஸ்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா எனக்கு இந்த டாக்ஸ் கோடை வந்து நீ பிக் பண்ணிக்கோ, எனக்கு இந்த வேல்யூ பிக் பண்ணிக்கோ, எனக்கு இதை டிஃபால்ட் பண்ணிக்கோ அந்த மாதிரி நீங்க பண்ணிக்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு இப்போ ஒரு டாக்ஸ் கோட் வந்து கிரியேட் பண்ண இருக்கு. ஸோ விஏ அப்படிங்கிற ஒரு டாக்ஸ் கோடை வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இன்ஃபோ ரெக்கார்ட்ல இந்த மெட்டீரியல் அண்ட் வெண்டர் காம்பினேஷன்ல நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நான் கொடுத்துட்டு ஜஸ்ட் வந்து நான் என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ பண்ணிட்டேன்னா இப்போ நீங்க கொட்டேஷன் இருந்தா நீங்க லோட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்க ஜஸ்ட் வந்து விட்டுறலாம். ஜஸ்ட் அகைன் என்டர் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இதுல உங்க கம்பெனில ஏதாச்சும் டீடைல்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா கொடுத்துக்கலாம். பட் இது ஜஸ்ட் வந்து ஒரு லாங்குவேஜ் மெயின்டெனன்ஸ் தான். இதை நீங்க விட்டுறலாம். ஜஸ்ட் என்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு சேவ் பண்ணணும் அப்படின்றது கேட்கும். ஜஸ்ட் வந்து எஸ் மட்டும் கொடுத்துருங்க. ஸோ எஸ் கொடுத்துட்டா இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் இன்ஃபோ ரெக்கார்ட் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ஃபோ ரெக்கார்ட். இதில் நீங்கள் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிட்டு இங்கே சேஞ்ச் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா நீங்கள் அகைன் உள்ளே போயிட்டு சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போ நான் ஜஸ்ட் வந்து டிஸ்பிளே அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ நான் என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்டர் பண்ணேன்னா இந்த நம்ம கிரியேட் பண்ண இந்த ஒரு இன்ஃபோ ரெக்கார்ட் வந்து நீங்கள் டிஸ்பிளே பண்ணி பார்த்துக்கலாம் அதோட வேல்யூஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் சொன்னேன்ல பர்ச்சேஸ் ஆர்டர்ல இந்த காம்பினேஷன் கிரியேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா பிக் பண்ணிக்கும் அப்படின்னு நான் சொல்லி சொன்னேன்ல. ஸோ அது எப்படி பிக் பண்ணுது அப்படிங்கிறத நான் சும்மா வந்து உங்களோட புரிதலுக்காக நான் காட்டுறேன். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இப்போ உங்களுக்கு வந்து நான் ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் வந்து இந்த காம்பினேஷன்ல நான் கிரியேட் பண்ணி காட்டேன். ஸோ இந்த மெட்டீரியல் அண்ட் 1003 அப்படிங்கிற வெண்டர் ஒரு காம்பினேஷன்ல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இப்போ நம்மளோட வெண்டர் வந்து பார்த்தீங்கன்னா 1003 அண்ட் அதை நான் கொடுத்துட்டு ஜஸ்ட் வந்து நான் என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் ஆர்டர் கிரியேட் பண்ணுறதுக்கான இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் இதெல்லாம். ஓகேங்களா? ஸோ இப்போ அதே மாதிரி நம்மளோட மெட்டீரியல் இந்த இன்ஃபோ ரெக்கார்டில் இருக்கிற இதே சேம் மெட்டீரியலை வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா?
ஸோ இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் பர்ச்சேசிங் குரூப் வந்து 030. ஓகே, ஸோ நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் அண்ட் பிஓ குவான்டிட்டி நான் ஒரு 10 எடுத்துக்கிறேன் அண்ட் நெட் ப்ரைஸ் வந்துட்டு ஒரு 20 கொடுத்துக்கிறேன் அண்ட் என்னோட பிளான்ட் வந்து 1000, ஸ்டோரேஜ் லொகேஷன் 001. ஸோ இப்போ நான் இந்த பேசிக்கான வேல்யூஸ்லாம் நான் என்ட்ரு பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் இந்த பக்கம் ஸ்க்ரோல் பண்ணுறேன். இந்த சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேற எந்த டீட்டெயில்ஸும் இல்லை. இப்போ நான் ஜஸ்ட் வந்து என்டர் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் என்டர் பண்ணும்போது உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம இந்த ஒரு வெண்டர் அண்ட் இந்த மெட்டீரியல் காம்பினேஷனில் நம்ம கிரியேட் பண்ணோம், கரெக்டுங்களா? ஸோ ஒரு பர்ச்சேஸ் இன்ஃபோ ரெக்கார்ட் கிரியேட் ஆச்சு இல்லை? ஸோ அந்த பர்ச்சேஸ் இன்ஃபோ ரெக்கார்டை ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிக் பண்ணியிருக்கு இந்த பிஓ. ஸோ உங்களுக்கு நான் காட்டுறேன். இங்கே பாருங்க 497 அப்படிங்கிற இந்த ஒரு பர்ச்சேஸ் இன்ஃபோ ரெக்கார்ட், கரெக்டுங்களா? ஸோ 497 ஆட்டோமேட்டிக்காக அந்த வெண்டர் மெட்டீரியல் காம்பினேஷன்ஸில் ஆட்டோமேட்டிக்காக அந்த இன்ஃபோ ரெக்கார்டை வந்து பிஓ வந்து பிக் பண்ணிக்கிச்சு. இப்போ நான் இதே சேம் இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேக்ஸ் கோட் அப்படிங்கிறது விஏ அப்படின்னு ஒன்று வந்து நான் செட் பண்ணியிருந்தேன், கரெக்டுங்களா? ஸோ இப்போ இந்த விஏ அப்படின்னு நான் செட் பண்ணும்போது இந்த மெட்டீரியல் இந்த பர்ச்சேஸ் ஆர்டர் என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ இன்வாய்ஸ் அப்படிங்கிற இந்த டேப்ல போகும்போது இங்கே டேக்ஸ் கோட் பார்த்தீங்களா விஏ அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக பிக் பண்ணிக்கும். ஸோ முதல்ல அது வந்து பார்த்தீங்கன்னா வெறுமா எம்டியாக இருக்கும். இப்போ நான் இந்த இன்ஃபோ ரெக்கார்டில் நான் கொடுத்ததால அந்த இன்ஃபோ ரெக்கார்டில் இருந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீட்டெயில்ஸை வந்து அது பிக் பண்ணிக்கும். ஸோ இப்போ அதே மாதிரி இந்த டெலிவரி அப்படிங்கிற இந்த ஒரு பர்டிகுலர் இதில் நான் போகும்போது இப்போ அந்த இன்ஃபோ ரெக்கார்டில் இந்த ரிமைண்டர் அப்படிங்கிறது 1 2 3 இருந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ அந்த டீட்டெயில்ஸை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பிக் பண்ணிக்கிச்சு. அதே மாதிரி பிளான் டெலிவரி டைம். ஸோ இங்கே என்ன நான் வந்துட்டு இன்ஃபோ ரெக்கார்ட்ஸில் இருந்துச்சோ அந்த 10 days அப்படிங்கிறத வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பிக் பண்ணிக்கிச்சு. ஸோ இப்படி இன்ஃபோ ரெக்கார்ட்ஸில் நீங்கள் மெயின்டைன் பண்ணுற சில டீட்டெயில்ஸை ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு இந்த பிஓ வந்து பிக் பண்ணிக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான ரீசன்ஸ்க்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபோ ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபோ ரெக்கார்ட் கிரியேட் பண்ணுறதுக்கான மெத்தடு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த மாஸ்டர் டேட்டா என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.